நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவானது ஒரு அவேர்னஸ் பதிவாக நான் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம வீடுகளில் வயரிங் பண்ணியிருப்போம். நிறைய வீடுகளில் ஓப்பனிங் வயர் இருக்கும். இப்போ இருக்கிற எல்லா வீடுகளிலுமே கன்சல்ட்டிங் வயரிங், அதாவது வயரிங் வந்து உள்ளே இருக்கும், செவுத்துக்குள்ளே கன்சல்ட் பண்ணி தான் வயர் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இதே மாதிரி வயரிங் போகிற இடம் தெரியாமல் கரெக்டாக அவர் ஆணி அடிக்கும்போது கரெக்டாக அந்த ஆணியும் வயர் செவுத்துக்குள்ளே போகிற அந்த வயரில் கரெக்டாக டச் ஆகி அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு நண்பர்களே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்போதுமே நமக்கு வயரிங் அந்த செவுத்தில் வந்து எந்தெந்த இடத்துல வயரிங் ரூட் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஆணி அடிக்கும்போது இந்த மாதிரி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த செவுத்தில் சுவிட்ச் பாக்ஸும் லைட்டும் இல்லாத செவுர் எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் வயர் போகாது, லைன் இருக்காது, நம்ம பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்போ நம்ம சொந்த வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டில் எந்தெந்த இடத்துல லைனிங் ரூட் போகுது, ஒரு சில எல்லா வீடுகளையும் பார்த்திங்கன்னா தரையிலே ஃப்ளோரிங்லேயே விட்டுருப்பாங்க. ஏன்னா இப்போ சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து கட்டிலுக்கு ஒரு லைன் போகணும் அப்படின்னா மேலேருந்து கொண்டு வர மாட்டாங்க, அதை இறக்கி ஃப்ளோர் வழியாக தான் அடுத்தது அப்படி மேலே ஏற்றுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வீடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் லைன் போகுது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நம்ம வீடுகளுக்கு எலக்ட்ரிஷியன் அவரை லைன் பண்ண எலக்ட்ரிஷியனை வச்சு எங்கெங்கெல்லாம் லைன் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. மேலும் இது மாதிரி பாதிப்பும் வராது. இருந்தாலும் வாடகை வீடுகள்லாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் எப்படி லைன் போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆக நம்ம ஆணி அடிக்கும் போதும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கப்போடு ஏதோ ஒரு சுவரத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருந்து செய்யணும் நண்பர்களே. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.